மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. பிரபு பண்ண எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீன்? எனக்கு ஒரு 2-3 சீன்ஸ் இன்டர்மிஷன்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சார். திடீர்னு இவ்வளோ பேசுறியே நடிச்சு காமி. மிஷ்கினை பாட வைக்கணுன்றது யார் ஐடியா? நான் ஒரு பெரிய ஃபேன் சார். கரெக்டாக இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆனார் சார். படத்துக்குள்ள சத்யராஜ் எப்படி வந்தார்? இந்த கேரக்டர் சொன்னேன் சார். ஃபஸ்ட்டு 1 டே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கே, அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னாரு. உங்களுடைய நண்பர்கள் பட்டியலில் ஆதிக் ரவிச்சந்திரனும் முக்கியமான இடத்துல இருக்காரு. அவருடைய குட் பேட் அக்லி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் நிஜமாலுமே அஜித் சார் வெறியன். அவர் எந்த அளவு வெறியன் வந்து ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ண போது தான் தெரிஞ்சிச்சு. படத்தில் நடிக்கும்போது எந்தெந்த சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? என்னோட கேரக்டரை ஒட்டி இருக்கிற எல்லா கேரக்டரோடையும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கேரக்டரை உங்கள் வீட்டிலே பார்த்துருப்பீங்க, இல்லை உங்கள் அடுத்த வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து என்னோடய கேரக்டர் பேர் ராம். அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பற்றி யோசிச்சிருக்கோமா அப்படின்னு எப்போவுமே யோசிப்பேன். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு 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 வியர்ட் ஸ்டேஜ், இந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு இதுவும் கேட்டுக்கிறது, இவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமும் செய்யணும், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து அவனோட இது இல்லை. ஆனால் இதே ஃபீலிங் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்புறது தான். ஸோ அது ஒரு மாதிரி அது தொட்டுட்டு போவோம், பர்சனல் இதை வந்து தொட்டுட்டு போவோம். அதுலேருந்து நம்ம சரி இது நம்ம இல்லை, இது வந்து ராமாட்டம் ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் எப்போவுமே. பட் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் சார். இந்த இந்த ராம்ங்கிற கேரக்டர் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும், எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் ராம் மட்டும் இல்லை, கூட எய்த்த மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு அம்பிகாங்கிற கேரக்டர். ஏன்னா நம்ம இப்போ கல்யாணம் பேசும்போது ஒரு ஆம்பளை பற்றி மட்டும் போய் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு பொம்பளையும் இருக்காங்கல்ல அதில், அவங்களும் வந்து ஈஸியாக எல்லாருமே ரிலேட் பண்ணுற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. இவர் வந்து லட்சணங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எப்போவுமே நம்ம ஏதாவது கல்யாணம்னு சொன்னால் லட்சணங்கிற வார்த்தை தான் வரும், பொண்ணா லட்சணம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு இதுவும் ரிலேட்டபிள் வந்து எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா கேரக்டர்ஸ்லேயும் இருக்குது. அதுதான் என்னை பிடிச்சி இழுத்துச்சு இந்த ஸ்கிரிப்டுக்கு. படப்பிடிப்பின் போது பிரபு பண்ண எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீன்? எனக்கு ஒரு 2-3 சீன்ஸ் இன்டர்மிஷனில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சார். ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணார். நான் ரொம்ப சீரியஸாக அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். நம்ம ஏதாவது நடிச்சு காமிக்கணுமா, திடீர்னு நம்ம சொல்கிறத சார் இல்லை சார் நடிக்க தெரியாது சார், கதை சொல்ல தெரியாது, நடிக்க தெரியாது சார், பெரிய பிரச்சனை சார் எனக்கு. நான் வந்து சார் நடிச்சு கேட்க மாட்டார் சார். அது வரைக்கும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் சார். திடீர்னு இவ்வளோ பேசுறியே நடிச்சு காமிட்டானா மாட்டிப்போம் சார். ஆனந்த் சங்கர் சார் நடிச்சு காமிப்பார் சார், கார்த்திக் சார் நடிச்சு காமிப்பார், அப்படியே சீன் நடிச்சு காமிப்பாங்க 2 பேரும். அப்போ அந்த ஸ்கில் நான் கற்றுக்காம விட்டேன் சார். ஸோ ஏதாவது அப்படி கேட்பார்னு எதிர்பார்ப்பேன், பட் கேட்காம என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ அது இன்டர்மிஷன் சீன் சூப்பராக பண்ணியிருப்பார் சார். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சார். அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் சார். அது ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி ரொம்ப கம்மி பீரியட் சன்செட்டில் பண்ணணும்னு ட்ரை பண்ணி சன்செட்டுக்கு இறங்கிட்டே இருக்குது. அது செம்மையாக பண்ணார் சார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் செகண்ட் டேக்கு நான் டக்குன்னு என் கோடிரெக்டரை கூப்பிட்டு நாளைக்கு ரீஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், 5 to 6:30 பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சார். சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கான பிளானை தள்ளி வைக்க பிளான் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி இங்கே முடிஞ்சிருச்சு சார். எந்த சீன்லையாவது இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை சார், அப்படி சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் வரல சார். நான் அந்த ப்ராசஸில் வரவே இல்லை சார். அவர் வேணால் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு காம்னஸ் கிரியேட் பண்ணுவார் சார். நம்ம ப்ரெஷரில் ஓடிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு இல்லை நீங்கள் பெட்டராக பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தீங்க, பெட்டராக பண்ணுங்கள், முடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நான் அப்படி சொல்கிற சுச்சுவேஷன் வந்ததே கிடையாது சார். இந்த படப்பிடிப்பு தருணங்களில் நீங்கள் வந்து சந்தித்த பிரச்சனை அப்படின்னு எதாவது சொல்லலாம்? அதில் ஆக்சுவலாக நான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணல சார். சன்லைட்டு அந்த லைட்டிங் இஷ்யூஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான் சார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார். ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோன்னு எனக்கு எல்லாருமே சொன்னது, கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஒரு சின்ன கோடம்பாக்கம், இப்போ பெரிய கேப் ஆகிடுச்சு. நான் ஒரு படத்துக்கு அங்கே லொக்கேஷன் பார்க்க போகும்போது எமரல்னு ஒரு ஹோட்டலில் தங்கும் போது இந்த ரூம் வந்து பிரபு சாரோட ரூம்,
இந்த அவங்க ரூம் அப்பாவுக்கு ரொம்ப ராசியான ஆமா. அதேதான் அதேதான் சார் அங்கே ஒரு ரூமே இருந்துச்சு சார். அப்போ நான் நெத்தமுருவானதுக்காக போனேன் சார். அப்போ வந்து இது பிரபு சார் ரூம்னு மென்ஷன் பண்ணி வச்சு அங்கே தான் நான் தங்கினேன். ஓ இது அவருக்கு பர்மனெண்ட்டாக ரூமா? ஆமாம் பர்மனெண்ட் அவருக்குங்க. கார்த்தி சாருக்கு ஒரு ரூம் இருக்குங்க, பாக்கியராஜ் சாருக்கு ரூம் இருக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க சார். ஸோ நான் இப்போ போகும்போது அந்த ஹோட்டல் ரெனோவேட்லாம் ஆகி புதுசாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் ரூம்ஸ் கிடைக்காம போகும்போது போது அது புதுசாக இருந்துச்சு சார். நான் ஒவ்வொரு வீட்டுக்கு லொக்கேஷன் பார்க்க போகும்போது சார் எல்லாருமே வந்து அவங்களோட தாட் என்னென்னா, நான் தாத்தாவை பார்த்துட்டேன், பையனை பார்த்துட்டேன், பேரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வயசான பாட்டிங்களுக்கு இருக்கும். சினிமா காரணம் போது ஒரு ஸ்டெப் பேக் வைப்பாங்களா சார். ஷூட்டிங்க்கு கேட்கும் போது ஒரு ஸ்டெப் பேக் எல்லாருக்குமே இருந்துச்சு சார். ப்ளஸ் என்னென்னா விக்ரம் பிரபு சார் படம்னு உள்ள விட்டுருவாங்க சார். ஓ அவரா உள்ளே வாங்க சொந்தக்காரன் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க சார். நிறைய வீடுகளில் பிரபு சார் ஃபோட்டோ இருக்கும், அவங்க குடும்பம் அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சது சார். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், ப்ரொடக்ஷனுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு சார். நிறைய லொக்கேஷன்ஸில் காசு வேணான்னு சொன்னாங்க. ரெண்ட் நம்ம பேசும்போது இது பண்ணிட்டு போங்க, ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் கொடுப்பாங்க சார் சொந்தக்காரங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. பிரபுவை சந்திச்சிங்களா? இல்லை சார், இப்போ வரைக்கும் காமிக்கவே இல்லை சார். நான் எங்கள் அம்மா 100 தடவை கேட்டாங்க சார், இத்தனை தடவை போகிறேன், இத்தனை வீட்டுக்கு போகிறேன் வரேன், இன்னும் அவரை பார்க்கலன்றியே. பாப்பேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டு காமிங்க பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஷான் ரால்டன் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ப்ராஜெக்ட் பண்ணோம், இந்த கதையை பண்ணணுன்னு ஒன்றே அவர் தான் சார் ஃபஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கு. அவரோட மியூசிக் நான் பெரிய ஃபேன் சார். அவரோட ஃபஸ்ட்டு படம் சார் சதுரங்க வெட்டி வாய்மூடி பேசவும்லேருந்தே அவரோட மியூசிக் ரொம்ப பெரிய ஃபேன் சார். இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமான படமாக காட்டணும், யூஸ்வலான ஒரு படம் இல்லாமல் காட்டணும் போது ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணது ஒரு கலர் பேலட்டாக இந்த கலரில் இந்த படத்தை பண்ணணும். அதுக்கடுத்து இந்த மியூசிக் போனால் இது ரெண்டும் சேரும் போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக மாறுன்ற நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டே இருந்துச்சு சார். ஸோ அவர் தான் ஒரே ஆப்ஷன் சார், ஹீரோ மாதிரி அவரும் ஒரே ஆப்ஷன். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிசீவ் பண்ணார் சார், எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்டபுளாக ரிசீவ் பண்ணார். அவருக்கும் அந்த ஐடியா போனோடனே விக்ரம் சாருக்கு ஒரு ஆல்பம் ஹிட் கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் உட்காந்துட்டு இருந்த ஒரு மனுஷன். அப்போ அவர் சொன்னோடனே சொன்னார் எனக்கு ஆல்பம் ஹிட் கொடுக்கணுங்க சாருக்கு அப்படின்னாரு. அந்த ஐடியாவை ரொம்ப பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப இன்வால்வ்டாக செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு சார். அவர் பிஃபோர் ஷான் ரால்டன் ஆஃப்டர் ஷான் ரால்டனே லவ் மேரேஜுக்கு பெரிய கலர் சேஞ்ச் இருக்குது சார். நீங்கள் கேட்டிங்களா எப்படி ஒரு விஷயம் சினிமாவுக்கு எலிவேட் பண்ணி கொடுக்குறது மியூசிக். கரெக்ட். அண்ட் அவர் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் முதல் பாட்டு அவர் பாடினார், அப்புறம் ரெண்டாவது நாங்கள் ரிலீஸ் பண்ணது சிவாங்கி பாடினாங்க, இப்போ கடைசியாக மிஸ்கின் சார் பாடினார். மூணுமே ரொம்ப நல்ல ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் படத்துக்குள்ளே இன்னும் 2 பாட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப யதார்த்தமாக கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் ஒன்று பாடியிருக்காங்க. அமேசிங் அமேசிங். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹிட் ஆல்பம் கொடுத்துருக்காரு, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷ்கினை பாட வைக்கணுன்றது யார் ஐடியா? என்னோட சாய்ஸ் தான் சார். நான் அவரோட பெரிய ஃபேன் சார். ஓ அவர் படங்களுக்கு ஃபேன், அது தாண்டி அவரோட வாய்ஸ்க்குமே எனக்கு பெரிய ஃபேன் சார். அப்படியா? ஒரு கண்ணதாசன் காரக்குடி பாட்டு பார் ஆந்தம்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். காலேஜ் டைமில் டெய்லி அது ஒரு 50 தடவை கேட்குற மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ கரெக்டாக இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆனார் சார். நான் ஷான் சார்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி மிஸ்கின் சார் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று அவர் யோசிச்சுட்டு நல்ல ஐடியா செம்மையாக இருக்கும். அவர் டக்குன்னு ரிசீவ் பண்ணுவார் சார் ஐடியாஸை. ஷான் ரால்டன் சார் வந்து ஜீரோ ஈகோ, ஏதாவது குட் ஐடியாஸ் இருக்கா பெட்டராகிறதுக்கு என்ன பண்ணலான்னு போது மிஸ்கின் சார் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கேட்டு பண்ணது தான் சார். அவருமே பெரிய ஒரு மாதிரி ரொம்ப பெரிய இமேஜ் இருந்துச்சு சார். அதை வந்து அவரே பிரேக் பண்ணி எங்களுக்கு பாடி கொடுத்துட்டு போயிட்டார் சார். அவர் ஒரு சினிமாவில் ஒரு குழந்தை தான் சார். நான் அவரோட ஃபேன் சார். சின்ன வயசில் நான் ரேண்டமாலாம் போய் மீட் பண்ணிருக்கேன் சார். அவர் சின்ன வயசுனா காலேஜ் படிக்கும்போது டக்குன்னு போய் மீட் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் நம்ம அவரோட படங்கள் பார்க்குறோம், அவரோட இன்டர்வியூஸ் பார்க்குறோம், ஸ்டேஜ் ஸ்பீச்லாம் பார்க்கும்போது சார் ஒரு மலை மாதிரி ஒரு மாதிரி ஜைஜான்டிக் இமேஜோட கேரி வரல. சினிமா மேலே ஒரு இது இருக்குது. ரொம்ப ஹார்ஷான ஒரு பர்சனாக வெளில தெரிஞ்சார் சார். ஆனால் பாட வரும்போது சார் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்தார். டே உன்னை எங்கேயோ அடிக்கடி பார்த்துருக்கேன், நீ உண்மையை சொல்ல மாட்டேன், சரி போ வர. அவர் எதுக்கு வந்தேன்னு கூட மறந்துட்டு சார் படப்பெயரே தெரியாமல் பாடினார் சார். அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க என்ன படம் பேர் என்ன? விக்ரம் பிரபு சார் படம். அது தெரியும் எங்களுக்கு, படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணல சார். டக்குன்னு அப்புறம் போஸ்ட் எடுத்து காமிச்ச உடனே ஓ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்கின் சார் கூப்பிட்டு காமி, இந்த படத்துக்கு நீங்கள் பாடம் வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை விக்ரம் பிரபு படம் தெரியும், எனக்கு என்ன படம் தெரியாது, சூப்பர் ஐடியா செம்மையாக இருக்கே அப்படின்னாரு. அவர் ரொம்ப ஜாலியாக 1.5 hours பண்ணிட்டார் சார். டக்குன்னு பாடிட்டு போயிட்டார் சார். படத்துக்குள்ளே சத்யராஜ் எப்படி வந்தார்? அதுவுமே அந்த கேரக்டருக்கு அவர் தவிர வேறு யாருமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் சார். அவர் ரீச் பண்ணி போயிட்டு சொன்னேன் சார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் சொன்னேன் சார். ஃபஸ்ட்டு 1 day மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு. இல்லை சார் கேமியோ நம்ம அனௌன்ஸ் ஆக்சுவலாக வெளில சொல்லாமல் கேரி பண்ணுறது தான் பிளான் சார். அப்புறம் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டிருக்காக தான் நம்ம சொன்னோம். வெறும் ரொம்ப கம்மி டேஸாக இருக்கே, ரொம்ப சின்னதாக இருக்கே கேரக்டர்னு சொன்னார் சார். அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னாரு. நான் ஆடி போயிட்டேன் சார். அது காமெடி கேரக்டர் சார். எனக்கு ஒரு மாதிரி எனக்குள்ளேயே உனக்கு இது தேவையா, நரேஷனுக்கு யாரையாவது காசு கொடுத்து வச்சுக்கோன்ற மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு இந்த காமெடி கேரக்டர் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மண்டையில் நம்ம சீரியஸாக போய் சேர்த்துட்டோன்ற மாதிரி எனக்கு
நான் தலை சுரிஞ்சிட்டே இருக்கேன் சார். அவர் நோ சொல்ல தயங்குறாரு, நான் திரும்ப கேட்க தயங்குறேன். எப்படி திரும்ப கேட்டு இது வில்லன் நினச்சிக்க போறாரு, எப்படி கேட்கன்னு தயங்க சைலன்ஸாக இருந்தார். நான் சரி சார், எனக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு எழுந்து வந்துட்டேன் சார். இப்போ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கோ டைரக்டர் லக்ஷ்மிகாந்த் கீழே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன தைரியத்தில் இறங்கி வந்து அவரோட போவே சொல்ல அப்படின்னாரு. அவர் திட்டுவாருன்ற பயம் தான் எனக்கு அதை ஹேண்டிலே இப்போ சைலன்ஸ் ஹேண்டில் பண்ண கட்டத்துக்கு போவேனா மரியா. நான் அடுத்த படத்தில் வந்து ஒழுங்காக நரேட் பண்ண கற்றுக்கிட்டு நான் கதை சொல்லி ஓரளவு ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ 3-2 நிமிஷம் பார்த்தானா அவர் காண்டாயிடுவார். அதான் வந்துட்டேன் திரும்ப. இல்லை நீ வேறு ஆர்டிஸ்ட் ஆப்ஷனே இல்லை, நீ திரும்ப போய் பேசு அப்படின்றான். திரும்ப கதை தட்டி சார் 2 நிமிஷம் வரலாமா, வாங்க வந்து உட்காருங்கன்னு உட்காரு சார். அவர் வேறு சார்னு கூடுவார் சார் நம்மள. அதுவே தர்ம சங்கடம் ஆகிடும் சார். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்மள எதுக்கு சார்னு கூப்பிடணும் அப்படின்னு. சார் ஆக்சுவலாக நான் சொன்னது ஒரு காமெடி கேரக்டர். அப்படிங்களா, ஓகே அப்படின்னாரு. சார் நம்புங்க சார், அவனை திரும்ப சொல்லி ட்ரை பண்ணவா சார்னு. தாராளமாக ட்ரை பண்ணுங்களேன் இதாரு. திரும்ப சொன்னேன் சார். அப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணி காமெடியெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது, ஓ ஜாலியான கேரக்டர் தானா, ஆமாம் சார் அந்த லட்சணத்தில் சொன்னேன் சார் நான் அப்படின்னு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு அக்செப்ட். அது எனக்கு அப்போ கூட அவர் அக்செப்ட் பண்ணல சார். நான் லைட்டாக சார் கொஞ்சம் என் முகத்தை உத்து பாருங்கள், நைட்டு யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை இது ஒர்க் ஆகும் நம்பினீங்கன்னா எனக்கு நான் மார்னிங் கால் பண்ணுறேன் சார்னு. மார்னிங் அவர் சைட்லேருந்தே கால் வந்துச்சு. ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தார் சார். வந்தது பெரிய அந்த அந்த போர்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு டிரைவ் அவர் தான் சார். இவர் கதை சொன்ன அனுபவத்தெல்லாம் சொன்னாரா ஷூட்டிங் அப்போ சத்யராஜ்? இல்லை அங்கிள் இவர் சத்யராஜ் சொல்ல மாட்டார். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் பெரிய குரூப்பாக அந்த அவர் சீன் வர சீனில் எல்லாருமே கிட்டத்தட்ட ரியாக்ட் பண்ணுறது இல்லை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன செஞ்சார், ஒரு சதுரங்க மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ரெட் த என்டையர் சீன் 2 வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதில் எதாவது இம்ப்ரவைசேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். எல்லாரும் அப்படியே இதாகிட்டாங்க, ஃப்ளோர் ஆகிட்டாங்க சத்யராஜ் சருக்கு. ஸோ அதுவே இட்ஸ் வெரி நைஸ் வாட் ஹீ டிட். அவர் வந்தார், படப்படன்னு ஷூட்டிங் போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்தது அவரை தவிர வேறு யாருமே அந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது. லவ் மேரேஜ் என்ன சொல்ல போகுது ஜனங்களுக்கு? மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகுது சார். கல்யாணன்றது எவ்வளோ முக்கியம், ஒரு பார்ட்னரோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொசைட்டிக்காகியோ சுற்றி இருக்கவங்களுக்காகியோ ஊர் பேச்சுக்காகியோ கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்றத வந்து கண்டிப்பாக இதில் சொல்லணும்னு நம்புகிறேன் சார். பட் அதை நம்ம மெசேஜாக சொல்லலை, பட் சுற்றி வளைச்சி அதை போய் கன்வே ஆகும்னு நம்புகிறேன் சார். அண்டு இந்த வயசுக்குள்ளே இது பண்ணணும், இந்த வயசுக்குள்ளே பொருள் சேர்க்கணும், இந்த வயசுக்குள்ளே கார் வாங்கணும், இந்த வயசுக்குள்ளே வீடு வாங்கணும், இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், அந்த எந்த லிமிட்டேஷன்ஸுமே மனுஷ வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா அது எல்லாத்தாலையுமே நம்ம பாதிக்கப்படுறோம், ஆண்கள் பெண்கள் எல்லாமே பாதிக்கப்படுறோம். அதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறத ஒரு சின்ன வழியை சொல்லிக் கொடுக்குன்னு நம்புகிறேன் சார். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம், முக்கியமான நண்பர்களுக்கு கதையெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் பட்டியலில் ஆதிக் ரவிச்சந்திரனும் முக்கியமான இடத்துல இருக்கார். அவர்கிட்ட கதைகளை பற்றியெல்லாம் பேசுறது உண்டா? இப்போ ரீசெண்டாக ஏதாவது உட்காந்து அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா உட்காந்து பேசுவோம். இல்லை படங்கள் சேர்ந்து பார்க்குறது உண்டு. பார்த்துட்டு அதை பற்றி டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பேசுகிறாருன்னு கேட்பேன். நான் என்னோடய ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் என்னன்னு பார்ப்பேன். ஸோ அது அந்த மாதிரி ஹெல்த்தி டாபிக்ஸ் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே ஆதிக்குக்கும் உங்களுக்கும் நெருக்கம் பிறந்தது? ஐ திங்க் இல்லை மியூச்சுவலாக தெரிஞ்சு ஆரம்பித்தது தான். ஆமாம். பட் இப்போ ஆக்சுவலி நாங்கள் சினிமாவை பற்றி பேசுகிறோன்னா அவர்கிட்ட நிறைய பேசுகிறேன். இப்போது சினிமாவை பற்றி பேசுகிறோன்னா நிஜமே அவர்கிட்ட மட்டும் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் இல்லாட்டி இவர்கிட்ட பேசுவேன். அவருடைய குட் பேட் அக்லி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அது எப்படி அதை எடுத்துகிட்டு வரணும். அவர் நிஜமாலுமே அஜித் சார் வெறியன். அவர் எந்த அளவு வெறியன்னு வந்து ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ண போது தான் தெரிஞ்சிச்சு. அவரை சுற்றி இருக்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் அஜித் ஃபேன்ஸுக்கு என்ன தேவைங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிச்சு. பல்ஸ். ஆமாம். ஸோ சொன்னார், ஆனால் இது வந்து ஒன் ஸ்டைல் ஆஃப் மூவி, இது ஒரு வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தார். ஸோ நான் போய் பார்த்துட்டு நான் சொன்னேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயம், அது வந்து டெம்போலேயே ஓடுது படம், அதுதான் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இதுதான் அப்படின்னு சொன்னார். இது ஆனால் இது ஒரு வாட்டி பண்ணலாம், இந்த மாதிரி அடுத்த வாட்டி வேறு மாதிரி தான் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதில் ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி செஞ்சுருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் நடித்த படங்களில் லவ் மேரேஜ் மேலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. எதனால்? ரிலேட்டபிலிட்டி சார். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, இல்லை தெரியுது. சில பல விஷயங்கள் நம்ம டெய்லி காதில் கேட்குறோம். அதையும் தாண்டி நாங்கள் போட்டிருக்கிற எஃபர்ட் சார், அதுக்கு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல கதை நல்ல ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சுனாலே அதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதை என்ஜாய் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ரிலேட்டபிலிட்டி இருக்குது. எங்கள் சைட்லேருந்து எங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சதால் ஐ திங்க் மேபி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குது சார் எங்களுக்கு. ஆமாம், அதுதான் கான்ஃபிடன்ஸ் தான் தெரியுது உங்களுக்கு.
ஒரு திரைப்படத்துடைய வெற்றி அப்படின்றது நீங்கள் என்ன கதையை கேட்குறீங்களோ அதே கதையை திரையில் பார்க்க முடியுது அப்படின்றது தான். திரைப்படமாக பார்த்தபோது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார். ஏன்னா எல்லா சீன்லேயும் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்கிறதுங்கிறது வந்து அது கரெக்டாக அந்த கெமிஸ்ட்ரி அமைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்தில் அது அமைஞ்சிருக்கு. அண்ட் என்ன யோசிச்சோமோ அதோட எப்போவுமே அந்த சொல்கிற மாதிரி மியூசிக் ஆட்ஸ் டு திங்ஸ். அதே மாதிரி அந்தந்த ஆர்டிஸ்ட் போய் டப்பிங்கில் ஏதாவது ஏற்றுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எலிவேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் எல்லாமே எலிவேட் ஆகிருக்கு. அண்ட் இவரோட டைரெக்ஷனாக இருக்கட்டும், நம்ம மதன் இவரோட ஃப்ரெண்டு தான் கேமராமேனும், எல்லோரும் 2 பேருமே கரெக்டாக பிளான் பண்ணி எந்தெந்த ஆங்கிள் எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை வைக்கிறது, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கதையாக சொல்ல வரும்போதும் அதை கரெக்டாக ரிசீவ் ஆகுதுன்னு நம்புகிறோம். உங்களுக்கு நிறைவு இருக்குது, அந்த நிறைவு இருக்கா? உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு இருக்குது சார். நான் போகும்போது அந்த கான்ஃபிடென்ஸோடு போனேன் சார். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ண டீம்ன்றதுனால சார் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் போனோம். பிளான் பண்ணி தான் போனோம் சார். இன்னொரு வெளியூரில் போய் ஷூட் பண்ணுறோம் போது பெரிய பொறுப்பு இருந்துச்சு சார். ஏன்னா அது பொருட்செலவாக ரொம்ப அதிகம் இல்லை சார். இங்கே பண்ணுறத விட அங்கே பண்ணுற டபுள் ரொம்ப பெரிய காஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஷூட் முடிச்சுட்டு ரூமுக்கு ஒன்றா போயிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிளானிங் எனக்கு, என் ஆர்ட் டைரக்டருக்கு, என் காஸ்டியூம் டிசைனருக்கு, டிஓபிக்கு எல்லாருக்குமே, என் டைரக்ஷன் டீமுக்கெல்லாம் இருந்ததுனால சார், டைரக்ஷன் டீம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது அப்படியே கன்வெர்ட் ஆச்சு சார். படமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஸோ அவுட்புட் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி சார். எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டது, பெருமைப்பட்டது, என் டீம் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன் சார். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நமக்கு தெரியும் என்னெல்லாம் அங்கே போராட்டம் நடந்திருக்கும். எதையுமே என்கிட்ட கொண்டு வராமல் அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு பெருமை இருந்துச்சு. அண்ட் அவுட்புட் ஆஃப்டர் மியூசிக், பிஃபோர் மியூசிக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது சார். நான் சார்லாம் சொல்லுவேன், சார் இப்போவே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆர்ஆர் நம்ம கேட்குற மாதிரி ஷான் ஐயா பண்ணுறாரு, இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன்னு. நான் கேட்டதோட 10 டைம்ஸ் பெட்டராக ஷான் சார் வந்து ஒரு விஷயம் பண்ணார் சார். எதிர்பார்த்ததை விட டக்குன்னு ஒரு புது விஷயங்கள் அவரே அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு கூப்பிடுவார். திடீர்னு ஒரு 2 o'clock மதியானம் கால் பண்ணுவார், ஏன் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் ரொம்ப பக்கத்தில் தான் வீடு, அப்படியே வாங்கின வீட்டுக்கு அப்படின்வார். போனால் ஒரே ஒரு சீனில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பார். அந்த சீனை சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்கோம். திடீர்னு விக்ரம் சாரோட ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு சின்ன மியூசிக் பண்ணிருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு தீம் பிடிச்சிருப்பார். அந்த மாதிரி அடிக்கடி கூப்பிடுவார். ஸ்டுடியோக்கு வீட்டுக்கு மாற்றி கூப்பிட்டு காமிச்சு அது மெருகேற்றிருக்காரு சார். ஸோ எல்லாரோட ஆக்டிங்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, மியூசிக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, டெக்னீஷியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டாக செம்மையாக வந்துருக்கு சார். எத்தனை நாட்களில் அந்த படத்தை படப்பிடிப்பு முடிவு பண்ணீங்க சார்? அரௌண்ட் ஒரு 45 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டோம் சார். 2 ஸ்கெடியூலாக போனோம் சார். முக்கியமான விஷயங்களே கரெக்ட் லீனியராக ஷூட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். சொன்ன டேட்டோட ஒரு 5 days கம்மியாக பண்ணி முடிச்சிட்டேன் சார். ப்ரொடக்ஷன் எனக்கு அப்ரூவ் பண்ண டேட்ஸோட பட்ஜெட்டோட 5 days கம்மியாகவும் சின்னதாகவும் முடிச்சிட்டேன் சார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களை பற்றி சொல்லுங்கள் சார். தயாரிப்பாளர்கள் வந்து அஷ்யூர் ஃபிலிம்ஸ், டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு சார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் தீரஜும். அப்புறம் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் சாகர் சார். ஸோ படமாக கமிட் ஆகும்போது சாகர் சார் அண்ட் ரா கார்த்திக் சார்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ராஜெக்ட் செட் பண்ணும்போது அஷ்யூர் ஃபிலிம்ஸ் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சும்மா சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. நீ தான் பண்ணுறேன்னு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஜோனில் தான் அவங்க கேட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது ரொம்ப ஃபேமிலி இன்வால்வ்டு, ரொம்ப டெலிகேட்டான விஷயம் இல்லை சார். ஸோ அவங்க கிட்ட நான் இதோட சீரியஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம், பட்ஜெட்டாக எப்படிலாம் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் சார். அவங்க வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படமாக பண்ண நினைக்கிறோம், இது வந்து நீ ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் சுருக்கணும் அப்படிலாம் ட்ரை பண்ணாத, வாஸ்ட்டாக பண்ணு, பெருசாக பண்ணு. பிகாஸ் ஒரு ஹீரோ கிடச்சிருக்காருன்னா அந்த ஹீரோக்கு என்னவோ அந்த அளவுக்கு நீ பண்ணலாம், ஐடியாவெல்லாம் நீ இது பண்ணாத போது ரொம்ப பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சாகர் சாரும் பெரிய சப்போர்ட்டு, ஸ்வேதாவும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இல்லாமல் ஒரு படம் ஃபஸ்ட் படம் கிடச்சது எனக்கு ரொம்ப அருமை சார். ரொம்ப சூப்பராக கிராண்டாகவே பண்ணியிருக்கோம் சார். இந்த படத்தை பற்றி உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வந்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். எதுவும் திணிக்க ட்ரை பண்ணல, எதுவும் ஒரு மீனிங் எதுவும் திணிக்க ட்ரை பண்ணல. ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக ஒன்று எடுத்திருக்கோம். நிச்சயம் உங்களை மேபி யோசிக்க வைக்கலாம். பட் அதுவும் நல்ல யோசனையாக போவீங்க, ஒரு பாசிட்டிவிட்டியோடு போவீங்க. தேட்டருக்கு வரதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் வர்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நான் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வந்து அது வந்து இப்போ நம்ம இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் பண்ணும்போது அது வந்து அது பணமாவோ இல்லை மானிட்டரியாக மாறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இப்போ தேட்டர் ரிசீவிங் வந்து செம்மையாக இருக்குன்றது ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது சார். உண்மை. இப்போ நீங்கள் சொன்னது கேட்கும்போது எக்ஸ்ட்ரா சந்தோஷமாகுது சார். ஓகே, எல்லாருமே அது நீங்கள் தான் சொல்லும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக இந்த டைமில் இந்த ஜானர் படத்தை நம்ம பண்ணி கொண்டு வந்து நம்ம தேட்டரில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஃப்யூச்சராக இருக்கும். அடுத்தடுத்து நான் போகும்போது இது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண நான் ரொம்ப நம்புகிறேன் சார். அது கண்டிப்பாக பெரிய கன்வர்ஷனாக இருக்கும் நம்புகிறேன் சார். உங்கள் லவ் மேரேஜ் மிகப்பெரிய வெற்றியடைய டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய
மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.